Hi students, in this video we are going to concentrate on branching instructions of 8085 microprocessor. First of all, let's see what is a branching instructions. The branching instruction alter the normal sequential flow. அதாவது ஒரு ப்ரோக்ராம்னுடைய ஃப்ளோவை ஒரு பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் மாற்ற முடியும். அந்த பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அன்கண்டிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக இனிமேல் பார்க்கலாம். பேசிக்காக பிரான்ச் குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அன்கண்டிஷ்னல் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்னொன்று கண்டிஷ்னல் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அன்கண்டிஷ்னல் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னா ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், கால் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன். சிமிலர்லி கண்டிஷ்னல் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் ஜம்ப், கால் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். Let's move on to jump instructions in detail. இப்போ jump instructionல conditional jump instructions and unconditional jump instructions ன்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு unconditional jump instructions என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அன்கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னா JMP 16-bit அட்ரஸ். ஸோ அப்போ நம்மளோட ஜம்ப் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த மெமரி லொக்கேஷனுக்கு நம்மளோட கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமோ இல்லை நம்மளுடைய அட்ரஸ்க்கு அது ஜம்ப் ஆகணுமோ அந்த 16-bit அட்ரஸை நம்ம கொடுத்துடணும். ஸோ the program sequence is transferred to the memory location specified by the 16-bit address in the given operand. ஸோ இந்த கான்செப்டை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரோக்ராம்னுடைய எக்ஸிக்யூஷன் ஆனது எப்படி நடக்கும், நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஸோ மூவ் இமீடியட்லி நம்ம ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் படி நம்ம A ரெஜிஸ்டரில் ஒரு 12 அப்படின்ற ஒரு டேட்டாவை வாங்கிக்கிறோம். சிமிலர்லி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் சீக்வன்ஸ் ஆனது போகும் இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளுடைய B ரெஜிஸ்டரில் இதே மாதிரி 13 அப்படின்னு ஒரு டேட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு போகும். அந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், 8004 அப்படின்றது என்னோடய மெமரி லொக்கேஷன். அந்த மெமரி லொக்கேஷனில் நான் ஜம்ப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லொக்கேஷன்லேருந்து இது எங்கே ஜம்ப் ஆகணும் அப்படின்ற லொக்கேஷனும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஜம்ப் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நம்ம எந்த லொக்கேஷனுக்கு அது ஜம்ப் ஆகணுமோ அதனுடைய 16-bit அட்ரஸையும் நம்ம இண்டிகேட் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதன்படி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது மைக்ரோ ப்ராசஸர் ஆனது அதனுடைய அட்ரஸ் 8004ன்னு இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அட்ரஸில் இருந்து எந்த லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பாருங்கள், ஆர் எந்த லொக்கேஷனுக்கு ஜம்ப் ஆகுதுன்னு பாருங்கள், விச் இஸ் 800A. Now the control of the program will be transferred from the location 8004 to 800A. ஸோ அப்போ 8004லேருந்து நமக்கு கண்ட்ரோல் ஆனது என்ன ஆகுது, 800Aக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ அந்த லொக்கேஷனுக்கு போன பிறகு அங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்கணுமோ அந்த ஆப்ரேஷனை அது பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ நான் இங்கே அடிஷன்னு கொடுத்தனால இங்கே ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ நவ் தி கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் 8004 லொக்கேஷன் டு 800A. ஸோ அப்போ இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு இது ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஏன் நம்ம அன்கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறோன்னா, நம்ம ஜம்ப்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனேயே 8004லேருந்து 800Aக்கு ஜம்ப் ஆகிடுச்சு. இங்கே எந்த விதமான கண்டிஷன்ஸும் இது வந்து செக் பண்ணவே இல்லை.
இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுச்சு. அதனால் இந்த டைப் ஆஃப் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் அன்கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அட் தி சேம் டைம் நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வித்தின் தி ப்ரோக்ராம்குள்ளே தான் நம்மளுடைய ஜம்ப் ஆப்ரேஷன் ஆனது நடக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்குள்ளே தான் நீங்கள் ஃபார்வர்ட் ஜம்போ இல்லை பேக்வர்ட் ஜம்போ வாட் எவர் இட் மேபி நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த அன்கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை செக் பண்ண பிறகு தான் ஜம்ப் ஆப்ரேஷனே பெர்ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நம்மளுடைய ஜம்ப் ஆப்ரேஷன் ஆனது பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டை கவனிங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம இம்ப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இது ஏதாவது ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணணும், இல்லை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வேறு ஒரு ப்ராசஸ் ஆனது பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாகினுடைய ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஃப்ளாக்ஸ் ஆனது பார்த்துருக்கோம். விச் ஆர் சைன் ஃப்ளாக், ஜீரோ ஃப்ளாக், பேரிட்டி ஃப்ளாக், ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் அண்ட் கேரி ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி 5 ஃப்ளாக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃப்ளாக்ஸினுடைய ஸ்டேட்டஸை அது செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணோம், இல்லை அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது வேறு ஒரு ப்ராசஸ் ஆனது பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கான்செப்டை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷனல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், JX which represents the 16-bit address அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஜம்ப் கண்டிஷ்னலி. ஸோ அப்போது ஏதாவது ஒரு கண்டிஷனை செக் பண்ண பிறகு தான் ஒரு மெமரி லொக்கேஷன்லேருந்து கண்ட்ரோல் வந்து இன்னொரு மெமரி லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆர் ஜம்ப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போது தி ப்ரோக்ராம் சீக்வன்சஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு தி மெமரி லொக்கேஷன் specified by the 16-bit address given in the operand based on specified flag of the PSW. ஸோ இப்போ இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டில் JXன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை மீன் பண்ணி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனது நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JC which is jump if கேரி ஃப்ளாக் ஆனது செட் ஆச்சுன்னா இந்த ப்ராசஸ் ஆனது பெர்ஃபார்ம் ஆகும், தட் இஸ் ஜம்ப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜம்ப் நோ கேரி, தென் ஜம்ப் இஃப் பாசிட்டிவ், இது வந்து சைன் ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஜம்ப் இஃப் மைனஸ், அடுத்தது ஜம்ப் ஜீரோ, இது ஜீரோ ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே மாதிரி ஜம்ப் நோ ஜீரோ. நெக்ஸ்ட்டு பேரிட்டி ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஜம்ப் இஃப் பேரிட்டி இஸ் ஈவன், தென் ஜம்ப் இஃப் பேரிட்டி இஸ் ஆட். ஸோ அப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஃப்ளாக் இது ஃபுல்லாக செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அதை எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லை அப்படின்னா அது வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம் ஆஸ் பர் அவர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட இந்த ஜம்ப் கேரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக் ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அந்த அடிஷன் ப்ரோக்ராம் படி நமக்கு கேரி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது, நம்ம A ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டா வாங்கிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ADI இன்ஸ்ட்ரக்ஷன் நான் யூஸ் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட A ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவும் அடுத்தது இமீடியட் டேட்டாவான 13 கூட இது வந்து ஆடப் ஆகிடும். ஸோ இப்போ ஆட் பண்ண பிறகு தான் இப்போ நான் இங்கே செக் பண்ணுறேன், என்னென்னா ஆட் பண்ண பிறகு எனக்கு கேரி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா, கேரி எக்ஸிஸ்ட் ஆகலையா அப்படின்ற கண்டிஷன் ஆனது வரும். ஸோ இப்போ இங்கே சாம்பிளுக்காக நான் இப்போது ஜம்ப் கேரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை தவிர்த்து வேறு ஏதாவது டேட்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு கேரி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் எனக்கு கேரி எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் 8004லேருந்து 800Aக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போது ஏதாவது ஒரு அடிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு இப்போ கேரி எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு, என்னோடய கேரி ஃப்ளாக் செட் கண்டிஷனில் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிடும்.
ஸோ ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கண்ட்ரோல் ஆனது இங்கேருந்து இங்கே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அப்போது அங்கே போய் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஆப்ரேஷன் ஆனது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அப்போது என்னோடய கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் 8004 to 800A. அதாவது மைக்ரோ ப்ராசஸர் ஆனது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி 8004 லொக்கேஷன்லேருந்து 800A லொக்கேஷனுக்கு அது ஜம்ப் பண்ணிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணிவிடும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு, எனக்கு கேரி எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை ஜம்ப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாமல் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் எப்படி நம்ம ஜம்ப் கேரி இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு எக்ஸாம்பிளாக பார்த்தோமோ அதே மாதிரி அந்த ஜம்ப் கேரியை நீங்கள் ஜம்ப் நோ கேரின்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அப்போ என்னாகும், கேரி ஃப்ளாக் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா நம்ம கொடுத்துருக்கிற மெமரி லொக்கேஷனுக்கு ஜம்ப் பண்ணணும். அதர்வைஸ் நம்மளோட ப்ரோக்ராமுடைய அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அடுத்த அட்ரஸ் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சிமிலர்லி நம்மளுடைய அதர் ஃப்ளாக்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ சைன் ஃப்ளாக்னுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட அவுட்புட் வந்து ஜீரோவாக இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஜம்ப் 0, ஜம்ப் நோ 0 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம ஜம்ப் கேரி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேரிட்டி ஃப்ளாக்னுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம ஜம்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து டிசைட் பண்ணிடும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் செகண்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். தே ஆர் கால்ட் அஸ் அ கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்படி ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்துட்டு நமக்கு கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அன்கண்டிஷ்னல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு 2 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் கண்டிஷ்னல் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அன்கண்டிஷ்னல் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷ்னல் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மோர் ஆர்லெஸ் ஜம்ப்பு கால் எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று தான், பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய வேலை மட்டும்தான் வேறு. எப்படி நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு அன்கண்டிஷனல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்றதை எப்படி டிஃபைன் பண்ணோம். ஸோ ஜம்ப் ஆப்ரேஷன் ஆனது ஒரு மெமரி லொக்கேஷன்லேருந்து இன்னொரு மெமரி லொக்கேஷனுக்கு நடக்கும் வித்தவுட் செக்கிங் எனி கண்டிஷன். அதுதான் வந்து அன்கண்டிஷனல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கே கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும். இங்கே எந்த விதமான கண்டிஷன்ஸும் செக் பண்ணாமல் நம்மளுடைய ப்ரோக்ராமில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்த உடனேயே மைக்ரோ ப்ராசஸர் ஆனது எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சப்ரூட்டின் ப்ரோக்ராமை கால் பண்ணணுமோ அதை வந்து அது கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மெயினாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது சொல்கிறோம். ஸோ சப்ரூட்டின் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்மால் மாடியூல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராம் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடியூல்ஸாக நம்ம பிரித்து சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ எப்பப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆனது நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூஷனுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ இந்த ப்ரோக்ராம்ஸை கூப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம டீட்டெயிலாக இன்னும் வரப்போகிற செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம், கால் 16 பிட் அட்ரஸ். அப்போ 16 பிட் அட்ரஸ் அப்படின்னா ஒரு மெமரி லொக்கேஷனை நம்ம கால் பண்ணுறோம். யாரை கால் பண்ணுறோம், சப்ரூட்டின் ப்ரோக்ராம் எந்த மெமரி லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். த ப்ரோக்ராம் சீக்வன்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு தி மெமரி லொக்கேஷன் ஸ்பெசிஃபைட் பை தி 16 பிட் அட்ரஸ் கிவன் இன் தி ஆப்பரண்ட். ஸோ ஆப்பரண்டில் என்ன 16 பிட் அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த 16 பிட் அட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை அது கால் பண்ணும். கால் பண்ணிவிட்டு அந்த சப்ரூட்டின் ப்ரோக்ராமை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணிவிட்டு திரும்ப மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிட்டர்ன் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இதிலே வந்து கால் இன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ரூட்டின் ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம்னுடைய அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸை அது என்ன பண்ணுன்னா ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி வித் தி ஹெல்ப் ஆஃப் தி டயக்ராம் லேட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அன்கண்டிஷ்னல் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது என்னென்னா நமக்கு எந்த விதமான கண்டிஷனுமே செக் பண்ணாமல்
டைரெக்டாக என்ன பண்ணுன்னா சப்ரூட்டீன் ப்ரோக்ராமை கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணிடும். இதை மட்டும் பாயிண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்னல் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்படி நம்ம ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து ஃப்ளாக்னுடைய கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளாகினுடைய ஸ்டேட்டஸை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கண்டிஷ்னல் கேரி ஃப்ளாக் செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சப்ரூட்டீனை கால் பண்ணணும். ஏதாவது ஒரு சப்ரூட்டீன் ப்ரோக்ராம் அட்ரஸை நம்ம 16-bit அட்ரஸாக இங்கே பக்கத்தில் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதான நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட். கால்னு சொல்லிவிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபார்மேட் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதாவது என்ன, கால்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 16-bit அட்ரஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி கால் இஃப் நாட் கேரி ஃப்ளாக் இஸ் செட், அதாவது கேரி ஃப்ளாக் வந்து 0வாக இருந்துச்சுன்னா. அடுத்தது கால் இஃப் 0 ஃப்ளாக் இஸ் செட், 0 ஃப்ளாக் இஸ் நாட் செட். அதே மாதிரி இஃப் parity flag is set, parity flag is not set. Not set means it is in reset condition, that is 0. அதே மாதிரி நம்மளுடைய sign flag, if it is minus, அதே மாதிரி if it is plus. ஸோ ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆப்ரேஷன் நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோமோ அதே தான் இங்கே கால் இன்ஸ்ட்ரக்ஷனும். ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு மெமரி லொக்கேஷன்லேருந்து இன்னொரு மெமரி லொக்கேஷனுக்கு வந்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் கண்ட்ரோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கே அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு. பட் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷனில் வித்தின் அ ப்ரோக்ராம்குள்ளே தான் அந்த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது நடக்கும். இதுதான் வந்து கீ பாயிண்ட். இதை நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரான்ச் குரூப் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்போல்லாம் நம்ம கால் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இது வந்து ட்வின் சிஸ்டர் மாதிரி. அதை என்ன பண்ணோன்னா அப்படியே ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் கால் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், சப்ரூட்டீன் ப்ரோக்ராமை போய் ஆக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சப்ரூட்டீன் ப்ரோக்ராமுடைய லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்த பிறகு தான் அது மெயின் ப்ரோக்ராமுக்கே ரிட்டர்ன் ஆகும். அதனால் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சப்ரூட்டீன் ப்ரோக்ராமில் லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கலன்னா அது சப்ரூட்டீன் ப்ரோக்ராமையே ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர மெயின் ப்ரோக்ராமுக்கு ட்ராவலே ஆகாது, கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. ஸோ கால் ரிட்டர்ன் அப்படின்றது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 sides ஆஃப் தி காயின் மாதிரி. கால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த மாதிரியே ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்நேரம் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்ட்டு. என்னென்னா conditional return instruction and unconditional return instructions. ஸோ unconditional return instruction பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான கண்டிஷனுமே செக் பண்ணாமல் சப்ரூட்டீன் ப்ரோக்ராமில் இருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு கண்ட்ரோல் ஆனது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுதான் வந்து இந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய பர்பஸ். கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்த மாதிரியே ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் கண்டிஷ்னல் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிஷ்னல் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஆர்சி, ஆர்என்சி, ஆர்இசட், ஆர்என்இசட், ஆர்பிஇ, ஆர்பிஓ, ஆர்எம், ஆர்பி இது எல்லாம் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு இந்நேரமே நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் இதே தான் பார்த்தோம், அதே மாதிரி கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் இதே தான் பார்த்தோம், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் இதே தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃப்ளாகினுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிட்டர்ன் ஆப்ரேஷன் ஆனது இங்கே பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ ஃப்ளாகினுடைய ஸ்டேட்டஸை அதை செக் பண்ணோம், செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் ஆகக்கூடிய ப்ராசஸை அது பெர்ஃபார்ம் பண்ணணும். இதே தான் ஜம்ப்லேயும் பார்த்தோம், கால் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பார்த்தோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன ப்ராசஸை வந்துட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எப்படி ஆப்ரேட் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து ஜஸ்ட்டு ஜென்ரலைஸ்டாக சொன்னதை இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் மெயின் ப்ரோக்ராம். இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த பாக்ஸ் தான் நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம். இந்த மெயின் ப்ரோக்ராமை மைக்ரோ ப்ராசஸர் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸ். இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வருது. அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது வந்துடுது. ஓகே, இப்போ என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா கால் 4400. இதுதான் என்னோடய கால் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய கான்செப்ட்.
ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும் நம்மளோட மெமரி லொக்கேஷனில் இது எப்படி சேவ் ஆகும் அப்படின்றது. ஸோ அப்போ கால் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆப்கோட் ஆனது ஃபஸ்ட்டு சேவ் ஆகும். அதுதான் இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். கால் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆப்கோட் அடுத்த மெமரி லொக்கேஷனில் நம்மளோட லோவர் ஆர்டர் அட்ரஸ் சேவ் ஆகும். அடுத்தது நம்மளோட ஹையர் ஆர்டர் அட்ரஸ் சேவ் ஆகும். அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் லேபில் நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நம்மளோட ஆப்கோட்ஸ் வந்து சேவ் ஆகும்னு. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இதை நம்ம பார்க்கும்போது. ஓகே, ஸோ அப்போ கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இது லோவர் ஆர்டர் அட்ரஸ், இது ஹையர் ஆர்டர் அட்ரஸ். இது யாரோட அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ரூட்டீன் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸ். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு சப்ரூட்டீன் ப்ரோக்ராம் 4400ன்ற மெமரி லொக்கேஷனில் இருக்குது, அதை வந்து இது கால் பண்ணுது. ஸோ அப்போ அது கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே ஹெட்டிங்கில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இந்த ஆர்டர்லேயே அப்படியே வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு கால் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனேயே நம்மளுடைய மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கால் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இருக்கக்கூடிய அடுத்த அட்ரஸ், தட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டரில் சேவ் ஆகிருக்கும் இல்லையா. இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் என்ன, 4103. இந்த 4103 இங்கே இருக்கு இல்லையா, இந்த 4103 அப்படின்ற ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கக்கூடிய அட்ரஸை எடுத்துகிட்டு போயிட்டு இது என்ன பண்ணோன்னா ஸ்டாக் பாயிண்டரில் சேவ் பண்ணிடும். ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கக்கூடிய நம்மளோட மெயின் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸை கொண்டு போய் அது ஸ்டாக்கில் சேவ் பண்ணிடும். ஸோ ஸ்டாக்கில் சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹையர் ஆர்டர் அட்ரஸ் தான் கீழே சேவ் ஆகும், அதுக்கப்புறம் மேலே லோவர் ஆர்டர் அட்ரஸ் சேவ் ஆகிடும். ஸோ பேசிக்காக நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் சீக்வன்ஸ் ப்ராப்பராக நடக்கணுன்னாலும் கண்டிப்பாக ப்ரோக்ராம் கவுண்டர் ஆனது தேவைப்படும். ஏன்னா விச் ஸ்டோர்ஸ் தி அட்ரஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் நெக்ஸ்ட். இது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸை கொண்டு போய் ஸ்டாக்கில் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் யாரை எக்ஸிக்யூட் பண்ணணும், சப்ரூட்டீன் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ சப்ரூட்டீன் ப்ரோக்ராம்னுடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா ப்ரோக்ராம் கவுண்டரில் இப்போ என்ன நடக்கணும், சப்ரூட்டீன் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸ் ஆனது காப்பி ஆகிடணும். ஸோ அப்போ பாருங்கள், சப்ரூட்டீன் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸ் ஆனது நம்மளுடைய ப்ரோக்ராம் கவுண்டரில் காப்பி ஆகிடுச்சு. இப்போ காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ சப்ரூட்டீன் ப்ரோக்ராமை போய் ஆக்சஸ் பண்ணுது. ஸோ 4400 அப்படின்ற அட்ரஸில் இருக்கக்கூடிய சப்ரூட்டீன் ப்ரோக்ராம் ஆனது ஆக்சஸ் ஆகுது. இப்போ மைக்ரோ ப்ராசஸர் இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆக்சஸ் பண்ணி முடிக்கும்போது இந்த சப்ரூட்டீன் ப்ரோக்ராமில் லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். இது ஆல்ரெடி என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்த உடனேயே என்ன பண்ணோன்னா சப்ரூட்டீன் ப்ரோக்ராமுடைய ப்ராசஸை முடிச்சுட்டு திரும்பவும் இட் கோஸ் பேக் டு தி மெயின் ப்ரோக்ராம். ஸோ எதில் விட்டுட்டு வந்துச்சோ அந்த ப்ராசஸை திரும்ப கண்டினியூ பண்ண போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட் மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எங்கே விட்டுச்சோ திரும்ப அந்த இடத்துல போய் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ப்ராசஸும் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த உடனே மெயின் ப்ரோக்ராமுக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மெயின் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸை போய் அதை ஆக்சஸ் பண்ணணும். அப்போ மெயின் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸை நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அகெயின் வி ஹேவ் சேவ்ட் இன் தி ஸ்டாக். அப்போ அந்த ஸ்டாக்கில் தானே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த ஸ்டாக்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மெயின் ப்ரோக்ராம் அட்ரஸான 4103 திரும்பவும் ப்ரோக்ராம் கவுண்டருக்கு போயிடும். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணும், நேராக நம்மளோட மைக்ரோ ப்ராசஸருடைய எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதை அதை டிசைட் பண்ணி சொல்லிடும். இப்போ 4103க்கு போன உடனேயே நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம்னுடைய ப்ராசஸ் ஆனது கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னே அந்த மெயின் ப்ரோக்ராம்னுடைய ஃபுல் எக்ஸிக்யூஷனும் முடிஞ்சிடும். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மேலே ஹெட்டிங் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்ல அந்த ஆர்டர்லேயே. ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்ஸ் நமக்கு மெயின் ப்ரோக்ராமில் வந்துருச்சு, எக்ஸிக்யூஷனுக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணும், நம்ம ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போய் ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணிடும் மெயின் ப்ரோக்ராம்னுடைய அட்ரஸ். அதுக்கப்புறம் சப்ரூட்டீன் ப்ரோக்ராமை போய் அதை ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ரூட்டீன் ப்ரோக்ராமுடைய லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும்.
அந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணது பிறகு அது நேராக எங்கே போகும், மெயின் ப்ரோக்ராமுக்கு போகணும். அப்போ மெயின் ப்ரோக்ராமுடைய அட்ரஸை நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டாக்கில் இருக்கும். அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய மெயின் ப்ரோக்ராம் அட்ரஸை ப்ரோக்ராம் கவுண்டர் எடுத்துகிட்டு மைக்ரோ ப்ராசஸனுடைய எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி மெயின் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணிடும். The next set of instructions are control instructions. இந்த control instructions are very simple instructions அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த control instructionல வந்துட்டு நமக்கு ஆப்கோட் பார்ட் மட்டும்தான் இருக்கும், ஆப்பரண்ட் பார்ட் இருக்காது. அதில் first instruction is NOP, which is nothing but no operation. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் ப்ரோக்ராமில் கொடுக்கும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஒரு ஆப்ரேஷனுமே அதில் பெர்ஃபார்ம் பண்ணாது. கிட்டத்தட்ட அந்த ப்ரோக்ராமில் ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். And the next one is the HLT, which is nothing but a halt instruction. இது ப்ரோக்ராம்னுடைய லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் முடியுது அப்படின்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது நமக்கு தெரியப்படுத்துது. இன்ஸ்ட்ரக்ஷனில் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நத்திங் பட் DI, which is nothing but disable interrupt. அப்போ நம்ம இன்ட்ரப்ட் ப்ராசஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது இன்ட்ரப்ட் சிக்னலை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா DI இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிடலாம். இது வந்து ட்ராப்பை மட்டும் டிசேபிள் பண்ண முடியாது. தென் தி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் EI. டிசேபிள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்ஸ்ட்ரக்ஷன், விச் இஸ் எனேபிள் இன்ட்ரப்ட். ஸோ இந்த எனேபிள் இன்ட்ரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரப்ட்ஸ் எந்தெந்த சிக்னலை நம்ம எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறதன் மூலமாக இட் எனேபிள்ஸ் தி இன்ட்ரப்ட் சிக்னல்ஸ். ஸோ இந்த இன்ட்ரப்ட் சிக்னல்ஸை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எந்த வகையிலையும் நம்மளுடைய ஃப்ளாக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் RIM இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஏற்கனவே வந்துட்டு இன்ட்ரப்ட்ஸ் கான்செப்ட் வந்து பார்த்தோம். அப்போ RIM அண்ட் SIM இன்ஸ்ட்ரக்ஷன்ஸினுடைய ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத நம்ம அந்த வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட் மாதிரி இங்கேயும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம், பிகாஸ் we are seeing all the instructions now. ஓகே, ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய RIM இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ரீட் இன்ட்ரப்ட் மாஸ்க். அப்போ இன்ட்ரப்ட் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், ஏதாவது இன்ட்ரப்டை நம்ம மாஸ்க் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இந்த RIM இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிவிடுவோம். RIM இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அக்யூமுலேட்டனுடைய ஸ்டேட்டஸ் வந்து RIM இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ அப்போ அக்யூமுலேட்டர் லோடட் வித் a 8-bit பேட்டர்ன் ஆஃப் RIM இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் SIM இன்ஸ்ட்ரக்ஷன். SIM இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நத்திங் பட் செட் இன்ட்ரப்ட் மாஸ்க். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரப்டை எதை மாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த SIM இன்ஸ்ட்ரக்ஷனை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே RIM இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த மாதிரியே SIM இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்யூமுலேட்டர் கண்டென்ட் ஆனது இந்த SIM இன்ஸ்ட்ரக்ஷனுடைய கண்டென்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஏற்கனவே இன்ட்ரப்ட் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது அந்த வீடியோவில் இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணலைன்னா அதையும் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ அந்த SIM இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இன்ட்ரப்ட் சிக்னல்ஸை நம்ம மாஸ்க் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம செட் கண்டிஷனோ இல்லை அன்மாஸ்க் பண்ணணுன்னா நம்ம ரீசெட் கண்டிஷனோ இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு 3 பிட்ஸ் M5.5, 6.5, 7.5 அதுதான் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை எனேபிள் பண்ணோம்னா MSC நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், மாஸ்க் செட் எனேபிள் அப்படின்ற கண்டிஷனை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடணும். ஸோ RST 7.5 இன்ட்ரப்டை நம்ம ரீசெட் பண்ணோன்னா R7.5 பிட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே போதும், ரீசெட் ஆகிடும். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா சீரியல் டேட்டா எனேபிள் ஆப்ரேஷன். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே ஆர்கிடெக்சரில் சொன்ன மாதிரி SOD, அந்த SOD ப்ராசஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோன்னா சீரியல் அவுட்புட் டேட்டா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆக்டிவேட் SOE. Okay students, thank you for listening. If you have any queries, kindly leave in the comment section. I will try to answer. Thank you.